ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம காடை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபுல் காடை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இது பட்டர்ஃப்ளை மெத்தடில் ஓப்பன் பண்ணி எப்படி அழகாக காடையை வறுத்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் சிக்கனை விட காடை சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே சமயம் நம்ம சாப்பாட்டில் தேடி தேடி சேர்த்துக்க வேண்டிய நிறைய நியூட்ரியன்ஸ் காடையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடிக்கடி காடை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் மாதிரியே காடையும் எப்படி பட்டர்ஃப்ளை மெத்தடில் கட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் நமக்கு ரிப் போன் இருக்குது. இந்த சென்டரில் எய்தர் நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணி ரொம்ப பொறுமையாக இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல கிச்சன் சிசர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். காடையில் சதை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. அந்த டாப் பார்ட்டுக்கு வரும்போது அந்த ஸ்டெர்னம் போன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இப்படி வச்சு கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதாங்க, பட்டர்ஃப்ளை மெத்தடில் கட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு காடை பார்க்கலாம். அந்த சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டாப் போன் வரும்போது ஒரு ஃபைனல் கட். இதில் நமக்கு மசாலாவும் ரொம்ப அழகாக சோறும் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்ப கம்மி டைம் தான் எடுக்கும். இந்த மாதிரி எனக்கு தேவையான காடைகளை கட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். போர்டோட ரைட் சைட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காடையை ஃபுல்லாக 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன், 2 ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரிப்ஸை இந்த மாதிரி சிசர்ஸில் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு திருப்பி போட்டு ஸ்பைனல் கார்டில், அதாவது அந்த நடு எலும்பை ஒட்டி ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இப்படி பண்ணோன்னா நமக்கு காடை 2 எக்ஸாக்ட் ஹாஃபாக கிடைச்சிடும். பட்டர்ஃப்ளை மெத்தடில் கட் பண்ணதை ஃப்ரைக்கும், இந்த மாதிரி எக்ஸாக்டாக 2 ஹாஃபாக கட் பண்ணதை காடை பெப்பர் வறுவலுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். காடை பெப்பர் வறுவல் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்க்கலாம். இதில் நான் மொத்தமாக 6 காடைகள் யூஸ் பண்ணியிருக்கேன். காடை வறுவலுக்கும் காடை பெப்பர் ஃப்ரைக்கும் நம்மளுடைய பேசிக் மேரினேஷன் ஒன்று தான். ஸோ 6 காடைக்கு தேவையான மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அதை தவிர இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாதுங்க, ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இந்த விழுது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை நம்ம காடைகள் மேலே அழகாக தடவி மேரினேட் பண்ணிடலாங்க. மேரினேஷன் அப்ராக்சிமேட்டாக ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் மேரினேட் ஆனால் போதும். மேரினேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு சிம்பிள் மெத்தடில் காடையோட உள் சதைகள் எல்லாமே ஈஸியாக ஃப்ரை ஆகிறதுக்காக குக்கரில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த குக்கர் ஸ்டீமிங் பார்த்தீங்கன்னா நம்ம விசில் வைக்க போகிறது இல்லைங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை நான் செட் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். விசில் போடவே தேவையில்லை. லைட்டாக ஸ்டீம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 to 3 minutes ஸ்டீம் வந்தால் போதுங்க. அதுக்கப்புறமேட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 minutes செட் ஆக விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்கும்போது அந்த காடையில் இருக்கிற நெஞ்சு பகுதியில் இருக்கிற சதை உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும். அதனால நம்ம ரொம்ப நேரம் எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்காது. ஈவனாக கோல்டன் ப்ரௌனாகவே காடையை எடுத்துடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக தான் எண்ணெய் செலவாகும். முடிஞ்ச வரைக்கும் செக்கெண்ணெயை பயன்படுத்துவோம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதில் காடைகளை அழகாக ஓப்பன் பொசிஷனில் இந்த மாதிரி லே பண்ணிடலாம். இதில் இன்னும் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம், அதே நேரத்தில் முழுசாக ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் நம்ம காடைகள் கூட சேர்ந்து வறுபடுறதுனால இன்னமும் ருசியை கூட்டி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி லே பண்ணிட்டோம். கொஞ்சம் டைம் விட்டு இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்கலாம்.
இப்போ நம்ம திருப்பி போடும்போது அந்த கால்கள் கொஞ்சம் தூக்குனாப்புல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு வச்சு வெயிட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி பண்ணோன்னா கால்களை ஈஸியாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டீம் குக் பண்ணி எடுத்ததுனால காடைகள் ரொம்ப ஈஸியாக 2 பக்கமுமே அழகாக குக் ஆயிடுங்க. ரெண்டு சைடும் நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்து போடுற பாத்திரத்தில் ஒரு 2-3 பச்சை மிளகாய் கீரி போட்டு வச்சுருக்கேன். நம்ம காடைகளை இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு குலுக்கி வச்சிட்டோன்னா அந்த பச்சை மிளகாயோட சாரம் அதில் இறங்கிரும். அந்த பாத்திரத்தை சில்வர் பிளேட் போட்டு மூட வேண்டாம், வேர்த்து விட்டுரும். இந்த மாதிரி ஒரு சிப்பி தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பட்டர்ஃப்ளை மெத்தடில் சூப்பரான காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.